யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும். அப்படிதான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்து வருகிறார். மதிமுகவை எதுக்காக வைகோ துவங்கினாரோ அதை அவரே மண்ணை வாரி போட்டு அழிக்க பார்க்கிறார். திமுகவில் வைகோ இருந்தபோது இவர் தன் மகனான ஸ்டாலினுக்கு எதிராக வந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் வைகோ தன்னை கொல்ல பார்க்கிறார் என்ற பழியை அவர் மீது சுமத்தினார் கருணாநிதி. இதை வைத்தே கருணாநிதி வைகோவை திமுகவை விட்டு நீக்கினர். இப்போது இதுதான் மதிமுகவில் அரங்கேற்றுகிறார் வைகோ. அது எதற்காக என்றால் தன் மகன் துரை வைகோவிற்காக. வைகோ பலிகாடாவது மல்லை சத்யா, அதை பற்றிதான் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போது மதிமுகவிற்கு போதாத காலமா என்பது தெரியவில்லை. சமீப காலமாக அந்த கட்சியில் சலசலப்புகளும் சர்ச்சைகளும் தினமும் அரங்கேறி வருகிறது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக நெல்லை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மைக் பிடித்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தனது நீண்ட நெடிய அரசியல் பயணம் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் வைகோ தனது பேச்சை நிறுத்தவில்லை. அந்த நேரம் சில தொண்டர்கள் பாதியிலேயே வெளியேறிய நிலையில் பெரும்பாலான இருக்கைகள் காலியாகினர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வைகோ, எங்கு செல்கிறீர்கள், வந்து அமருங்கள் என்று உள்ளே போய் உட்காருகிறீர்களா இல்லையா என கோபமடைந்தார். ஆனால் தொண்டர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. இதில் வருத்தமான வைகோ பாதியிலேயே தனது பேச்சை நிறுத்திவிட்டு இருக்கையில் வந்து அமர்ந்துள்ளார். பிறகு என்ன நினைத்தாரோ என்று தெரியவில்லை. மீண்டும் எழுந்தவர் திடீரென்று தொண்டர்களை திட்டத் தொடங்கியுள்ளார். அவர் மேடையில் ஆவேசமாக கொதித்துக் கொண்டிருந்த போது நிர்வாகிகள் சிலர் போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தனர். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் நடந்த கூத்துக்களை எல்லாம் செய்தியாளர்கள் படம் பிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதில் கோபத்தின் உச்சிற்கு சென்ற வைகோ, காலி சேர்களை படம் பிடிக்க காலி பயல்கள் தான் வருவான், உனக்கு அறிவு இருக்கா என செய்தியாளர்களை பார்த்து கடுமையாக பேசியுள்ளார். பிறகு கேமராவில் உள்ள பிலிம் ரோல்களை எல்லாம் பிடுங்கி எரியுங்கள் என ஆவேசமாக பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மீது தொண்டர்கள் சிலர் தாக்க தொடங்கியுள்ளனர். இதில் காயமடைந்த செய்தியாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய சூழலில்தான் வைகோ தாயகத்தில் பேசிய பேச்சால் புயல் வீசுகிறது. வைகோ சில காலமாக கட்சியில் எந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் இறுக்கமான முகத்துடன் தான் மல்லை சத்யா இருந்து வருகிறார். வெளிநாடுகளுக்கும் செல்லும் போது மதிமுகவில் இருந்து வருகிறேன் என அவர் சொல்வது கிடையாது. மாமல்லபுரம் தமிழ் சங்க தலைவர் என்றுதான் சொல்கிறார். விடுதலை புலிகள் வரலாற்றில் மாத்தையாவை விட பிரபாகரனுக்கும் விசுவாசமாக யாரேனும் ஒருவர் இருந்ததுண்டா? ஈழம் அமைந்தால் மாந்தையாவை தான் முதலமைச்சராக ஆக்குவேன் என என்னிடமே தலைவர் பிரபாகரன் கூறினர். அந்த பிரபாகரனை கொலை செய்வதற்கு இந்திய உளவுத்துறை அமைப்பு மாந்தையாவையும் கிருபனையும் மற்றவர்களையும் கைப்பற்றி கொண்டது. அந்த திட்டத்துடன் தான் அவர்கள் இருந்தனர். அது பொட்டாமானால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து பேரையும் வைத்து பிரபாகரன் கூட்டம் நடத்தி வந்துள்ளார். அதில் தலைவர் பிரபாகரனை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த சதி திட்டத்திற்கு நான் உடன்பட்டது உண்மைதான் என்று மாந்தையா அழுது கொண்டே சொன்னார். அப்போது பிரபாகரன், என் வாழ்க்கையில் நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டது கிடையாது. உன்னை என் பிள்ளை மாதிரி வச்சிருந்தேன்டா. உன்னையைத்தான் முதலமைச்சரா ஆக்குவேன் என சொல்லி இருந்தேன்டா. நீ இப்படி துரோகம் செஞ்சிட்டியே என கேட்டார். ஆனால் அவர் அப்படி பாடுபட்டார், இப்படி பாடுபட்டார். இந்திய சிப்பாய்களை ஒப்படைக்க மாந்தையாவைத்தான் அனுப்பி வைத்தார் பிரபாகரன். புலிகளின் பத்திரிகை பொறுப்பை கூட அவரிடம் கொடுத்தார்கள் என முன்பு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார் என சொன்னால் எப்படி ஏற்க முடியும்? ஒரு காலத்தில் நன்றாக பணியாற்றிவிட்டு பின்னர் துரோகம் செய்வது என்பது சரித்திரத்தில் நிறைய பார்த்திருக்கிறேன் நான். அதை பற்றியெல்லாம் நான் இப்போது விரிவாக பேச விரும்பவில்லை என்றார். இதற்கு மல்லை சத்யா, வைகோ சொன்ன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனையில் இருக்கிறேன். குடும்ப அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கினார் வைகோ. இப்போது துரை வைகோவிற்கும் கட்சி தலைமையை வழங்குவதற்கு தயாராகிவிட்டார். இதுவரை இவரது உயிரை 3 முறை காப்பாற்றியிருக்கிறேன். ஆனால் இப்போது வைகோ தனது மகனுக்காக எனக்கு துரோகி பட்டம் கொடுத்து கட்சியிலிருந்து வெளியேற பார்க்கிறார் என்றார். இதன் பின்னணி குறித்து மதிமுக சீனியர்கள், மதிமுகவில் வைகோவின் நம்பிக்கைக்கு உரியோர்களில் மல்லை சத்யா முதன்மையானவர். பதிலுக்கு சத்யாவும் வைகோவும் உண்மையாகவே இருந்து வந்த நிலையிலும் கூடவே கடுமையாக உழைத்தார்.
வைகோவிற்கு பிறகு தன்னிடம்தான் கட்சி வரும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. இந்த சூழலில்தான் துரை வைகோவின் வருகை மல்லை சத்யாவிற்கும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். அதே நேரத்தில் வைகோ மல்லை சத்யா நெருக்கம் துரை வைகோவிற்கும் உறுத்தலாகவே இருந்து வந்தது. இதன் விளைவு இருவருக்கும் இடையே ஈகோ மோதல் வெடித்தது. ஒரு கட்டத்தில் துரை வைகோவின் படம் இல்லாமல் போஸ்டர்களை அடித்து ஒட்டினார் மல்லை சத்யா. இதில் கடுப்பாகி மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என வைகோவிடம் கூறினார் துரை வைகோ. அதற்கு வைகோ அனுமதிக்கவில்லை. இருவரையும் அழைத்து சமாதானம் செய்து வைத்தார். ஆனால் மல்லை சத்யா அதிருப்தியில்தான் இருந்து வந்தார். இந்த சூழலில்தான் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மதிமுகவிலிருந்து விலகிய திருப்பூர் முத்துரத்தினம் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். அதற்கு சில நாட்களுக்கு முன்பு முத்துரத்தினம் மல்லை சத்யாவும் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். இதுதான் வைகோவை கோபமடைய செய்திருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு தாயகத்தில் நடந்த கூட்டத்திலேயே இந்த பிரச்சனை வெடித்து விட்டது. அன்றைய தினம் அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் திமுகவுடன் மல்லை சத்யா ரகசிய உறவில் இருக்கிறார். கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டோம். அப்போது திமுகவின் சின்னத்தில் எங்களை போட்டியிட சொன்னது ஸ்டாலினுடைய பெருந்தன்மைதான் என மல்லை சத்யா பேட்டி ஒன்றில் சொல்லி இருந்தார் என்றார். அதற்கு மல்லை சத்யா 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததையெல்லாம் இப்போது ஏன் பேசுகிறீர்கள், எனக்கு துரோகி பட்டம் கட்ட பார்க்கிறீர்களா என கேட்டு எதிர்ப்பு தெரிவிக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது குறுக்கிட்ட வைகோ அர்ஜுன் ராஜ் கேட்ட கேள்விக்கு மல்லை சத்யா பதிலளித்து விட்டார். ஆனால் என் கேள்விக்கு அவரால் பதிலளிக்க முடியாது. ஒரு காலத்தில் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருந்த திருப்பூர் துரைசாமி, என் மனசாட்சியை போல நான் நேசித்த தம்பி வள்ளம் பஷீர் போன்றவர்கள் எல்லாம் இன்று வெளியே சென்று என் மீது அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மல்லை சத்யா தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் முத்துரத்தினம் அறிவாலயம் சென்று ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் சேருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வரை மல்லை சத்யாவும் அவரும் ஒரே காரில் சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் எனக்கு தெரியாதென்று நினைக்கிறார்களா? விருப்பம் இருந்தால் கட்சியில் இருங்கள், இல்லைனா போயிடுங்கள் என்று கொதித்திருக்கிறார். இதில் மனமுடைந்த மல்லை சத்யா பாதியிலேயே வெளியேறிவிட்டார். மல்லை சத்யாவின் செயல்பாட்டை தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முன்னதாக இந்த விஷயத்தை வைகோவிடம் போட்டு கொடுத்தது துரை வைகோ தரப்புதான். இதில்தான் கடுப்பாகி துரோகி என சொல்லி இருக்கிறார் வைகோ. இது உண்மையல்ல. இதற்கு பின்னால் வேறு ஒரு கணக்கும் இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மதிமுகவிற்கு சொந்தமாக கோடிக்கணக்கில் மதிப்பு கொண்ட சொத்து தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இதையெல்லாம் மகன் துரை வைகோ பொறுப்பில் சொல்ல வேண்டும் என நினைக்கிறார் வைகோ. ஆகவேதான் தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவசரமாக துரையை கட்சிக்குள் கொண்டு வந்தார். அப்போது சீனியர்கள் அதிருப்தி அடைவது குறித்து வைகோ கவலைப்படவில்லை. ஒவ்வொருவராக அதிருப்தியால் வெளியில் சென்று விட்டனர். ஆனால் மாநிலம் முழுவதும் கட்சிக்கென இருக்கும் சொத்துக்களில் ஏதேனும் சட்ட பிரச்சனை இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் துரை வைகோவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன. அதற்கு மல்லை சத்யா எதிர்ப்பு தெரிவிக்க கூடும் என்பதால் தான் பழைய பிரச்சனையை இப்போது வைகோ தரப்பு கிளப்பி அவரை வெளியில் அனுப்ப திட்டமிடுகிறார்கள் என்கின்றனர். ஆனால் இதை முற்றிலும் மறுக்கிறார் துரை வைகோ ஆதரவாளர்கள். மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுடன் தொடர்ந்து மல்லை சத்யா தொடர்பில் இருப்பதால் தான் தலைவர் விமர்சனம் செய்தார். வேறு எந்த காரணமும் கிடையாது. பாஜகவுடன் நெருக்கமாக துரை வைகோ இருக்கிறார் என சொல்வதில் துளியும் உண்மை கிடையாது. துரைக்கு கட்சிக்கு சொந்தமான சொத்துக்களை வழங்கப் போவதாக வெளியாகும் தகவலும் திட்டமிட்டு சிலர் பரப்பும் அவதூறு கருத்துக்கள் தான் என்கின்றார்கள். இப்போது மதிமுகவிற்குள் பெரும் களப்பேரளம் வெடித்திருக்கிறது. மல்லை சத்யா தீவிரமாக திமுகவிற்கு செல்ல முயற்சித்து வருகிறார். அவரை அக்கட்சி இணைத்துக் கொள்ளும் பட்சத்தில் திமுக மதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். துரை வைகோ பாஜகவுடன் அதிகம் நெருக்கம் காட்டி வருவதையும் அவரது நகர்வுகளையும் உளவுத்துறையின் மூலமாக திமுக மோப்பம் பிடித்துவிட்டது. எனவேதான் ஏற்கனவே முத்துரத்தினம் உள்ளிட்ட மதிமுகவினரை திமுகவில் இணைக்க ஸ்டாலின் சரி சொல்லி இருந்தார். அதே போலதான் மல்லை சத்யா விவகாரத்திலும் திமுக சரி சொல்லக்கூடும். எனவே வரும் நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயல் வீசும் என்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள். இப்போதே இப்படி என்றால் தேர்தல் நெருங்க இன்னும் என்னென்ன கூத்துகள் எல்லாம் பல கட்சிகளில் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போமா?
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.